ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட குட்டி பதியம். அப்பா சூப்பராக பதியம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்பாவோட ஃபுல் விவசாயமே வந்து மல்லிகைப்பூ செடி மட்டும்தான். ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மல்லிகைப்பூ செடி. சைடில் வந்து இந்த கொய்யா இந்த மணிக்கு பண்ணுவாங்க, வாழை இந்த மணிக்கு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் அப்பா போட்டிருக்காங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ போட்டு ஒரு 3 மந்த்து தான் இருக்கும் பாருங்களேன். இதில் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பதியத்துக்குள்ளே வந்து தக்காளி, உளுந்து இந்த மணிக்கெலாம் போட்டு அதை அறுவடை பண்ணி தான் நம்ம அந்த மல்லிகைப்பூ வந்துட்டு நமக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த தான் உதவி பண்ணுவோம். இப்போ வந்து அங்கங்கே நம்ம வீட்டுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அங்கங்கே தக்காளி, இங்கே பாருங்கள் ஆகக்காய் சூப்பராக இருக்கா. அடுத்து வந்து தண்டங்கீரை, இது வந்து அகத்திக்கீரை. இதெல்லாம் இது அகத்திக்கீரை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக செடி சூப்பராக இப்போயே எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு மல்லிகைப்பூ விவசாயம் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விவசாயம். அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் நெல் இதெல்லாம் போட்டிருப்போம், இப்போல்லாம் நெல்லெல்லாம் போடலை. எல்லாமே மல்லிகைப்பூ மட்டும்தான் போட்டிருக்காங்க எல்லா தோட்டத்துலேயுமே. பாருங்க செம்மையாக இருக்கா. அதே மாதிரிக்கு தண்டங்கீரை, இது தண்டங்கீரையில் வந்து இதுலேருந்து விதை வரும். இது காஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து விதை வரும். அதை எடுத்து அம்மா வச்சுட்டு அடுத்து அதை வந்து திருப்பி அந்த சீட்ஸை வச்சு அடுத்து வந்து பதியம் போடுவாங்க. பதியம் இல்லை, அது வந்து விதைச்சி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். விதைச்சி விட்டு அதுலேருந்து அந்த கண்டெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த மணிக்கு பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி இது நிறைவேறிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட என்னை விட ஜெஸ்வினும் ஜோக்குட்டி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்கள். டேய் ஜோஸ்னாமா, செடி எதுவும் உடச்சிடாதீங்க, தாத்தா நம்மளை அடி வெளுத்துருவாங்க. என்னப்பா இங்கே பாருங்க, அருமையாக வச்சுருக்காங்க அப்பா வந்து செடியெல்லாம். இதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்பா வந்து இவ்வளோ வயசுலையும் அவர் வந்து இதை இவ்வளோதையும் போட்டு இதனையும் மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரெஸ்ட்டே இருக்காது. உங்களுக்கே தெரியும், விவசாயம் பண்ணுற யாருமே ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. எனி டைம் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை